ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து தீரா குட்டியோட பர்த்டே கிஃப்ட் பார்க்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து யாருன்னா எங்க வீட்டுக்காரருக்கு இருக்கிற ஒரே காஸ்ட்லி ஃப்ரெண்ட் வந்து மனோஜ் ஒருத்தர். அவர் வந்து எங்க வீட்டுக்காரரோட வேலை செய்யறது. அழகா ரொம்ப அழகா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கிஃப்ட் என்னமோ ஓரளவுக்கு சிம்பிள் தான், இருந்தாலும் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. டெடி, இந்த டெடியை பார்க்கவே காஸ்ட்லி மாதிரி. கலர் ஏன் கலர் தாங்க, நான் இந்த மாதிரி தான் டெடி பியர் மாதிரி அழகா இருக்கேன். ஏன்னா உள்ள பாட்டில் வச்சிருக்காரு, பார்க்கலாம். இந்த கிஃப்ட் உண்மையாலுமே ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு. இங்க பாருங்க, அழகா இது பண்ணிருக்காங்க. ஜூம் பண்ணி விடுங்க. அழகா இருக்கு. என்ன ஓபன் பண்ணுங்க. வயசு பெரியவர் பாட்டில் நீங்க யார் ஓபன் பண்றாங்களோ உங்களுக்கு பாருங்க. அண்ணா பாட்டில் நீங்க தான் ஓபன் அதான் பாட்டில் என்ன இருந்தாலும் அவங்க இந்த பாட்டில் அவங்க சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, தீரா குட்டிக்கு தான் சத்தம். என்ன இருந்தாலும் யார்ட்டீனோ அவங்க சொல்லுவாங்க. என்ன அதுல என்ன ஓகே, இது வந்து என்ன இருக்கோ அதே மாதிரி அண்ணா கொடுத்துருவாரு. ஓகேவா? பாருங்க, சூப்பரா இருக்கா, அழகா இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க. பாட்டில் தான் ஒரிஜினல் தான், நோட் வெளிய பார்த்தாலே தெரியுதா. அது வந்து அழகா ஃபுல்லா வந்து ரோல் பண்ணி 100 ரூபீஸா போட்டு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. யாருக்காவது என்ன gift கொடுக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரொம்பவே காசு அழகா அது வந்து வாங்கி அதுக்குள்ள போட்டு சிம்பிளான gift. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. थैंक यू மனோஜனா. Thank you மனோஜனா. என்ன थैंक यू மனோஜனா. நோட் சொல்லியே நல்லா இருக்கு. Thank you. அடுத்து என்ன gift கொடுக்கலாம்? இந்த கலர் இது இந்த கலர் யாருக்குடா? இது வந்து விவி டாடி ஜெயின். வச்சலாமா? நமக்கு வந்து ஒரு பெரிய gift தான். சைஸ்ல பெருசுதா? சைஸ்ல பெருசு தான். உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். உள்ள எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து என் வீட்டுக்காரருடைய வீட்டுக்காரரோட அக்கா கொடுத்தது. அக்கா கசின் அக்கா. அவங்க பேர் வந்து வினிதா. வினிதா வர வீடியோ சொன்னாங்க அவங்க. வினிதா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா திட்டுங்க, ஏன்னா நேத்தே இது பண்ணாங்க. ஏதோ செட் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு உட்கார மாட்டாரு. கார் கொடுத்துருக்காங்க. நீங்க வீட்டுக்கார வேற அண்ணா இதை செட் பண்ணுவார், பார்க்கலாம். செட் பண்ணிட்டோமா? செட் பண்ணி மாஸ்டர் நினைக்கிறேன். இது உட்கார்ந்து விளையாடுற மாதிரி. ஆனா இது விளையாடுவாங்கன்னு தெரியல. நீங்க மாட்டி தரது நினைக்கிறேன். இது வந்து நீங்க மாட்டி இல்ல, உட்கார்ந்து விளையாடுற மாதிரி. இந்த இங்க சொல்லுங்க. ஸ்க்ரூ லூஸ் பண்ணி அதை அப்புறம் உள்ள வச்சு இதுல பாருமா? ஆமா, இதுல உட்கார்றது. எனக்கு விளையாடுறது காசு போல இருக்கு. செல் இல்லப்பா, இல்ல அது அப்படியே தான். இது நிக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல கிறிஸ்டியன் வந்து போட்டோ எடுக்கறா. இதுதான் கடையில ஆறுலாம் இருக்கு. யூடியூப்ல பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் ரம்யா நானும் அறிவு கம்மி, எங்க வீட்டுக்காரரும் அறிவு கம்மி. இல்ல, எங்க அண்ணாவும் அறிவு கொஞ்சம் கம்மி தான். அந்த காலத்துலயே மேக்ஸ்ல 100 வாங்கினவர். அதனால இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமா, வச்சுக்கலாம். இவர் வந்து எங்க அந்த காலத்துலயே எங்க மேக்ஸ்ல 100 வாங்கினவர். அதனால 10ல நீங்க இதே பண்றாரு. அடுத்து வாங்க. கல்வி போடுங்க. தேங்க்ஸ் சொல்லிடு. Thank you விவி டாடி. சரி, அடுத்து பேசலாமா? இது வந்து நம்ம பவியோ அனுபவம் கொடுத்தது. இது என்ன இருக்குன்னு தெரியல. இந்த gift சொல்ல கரெக்ட்டா உட்கார்ந்திருக்காங்க. கெஸ் பண்ணு. துணி இது என்ன துணி கிடையாது. ஏதோ விளையாட்டு கிரிக்கெட் பால் அது இல்ல கிடையாது. பொம்மை இதெல்லாம் இருக்கும். இது சின்ன பையன். நம்ம இது கேர்ள்ஸ்க்குலாம் எஸ்பெஷலி பிடிக்கும். சின்ன சார்ல போட்டு வெச்சினா மதிய சின்ன கேம் சரி காடுவாங்க. டென்ட் மாதிரி என்ன. டென்ட்டா? தம்பி கத்தி தூக்கி போடுங்க. சரி, பிரிங்க. இத வச்சு என்ன பண்றது நம்ம? பிரிக்கிறதெல்லாம் நான் இது பண்ணிடுவேன். நான் பிரச்சனை. சரி, பிரிங்க. அட்டை வச்சு என்ன பண்றது? இது வந்து ரவியோட வீடாடி இல்ல அது மெக்கானிக் கம்பெனி பிரிச்சு பேசுறாரு. பிடிக்கலையா? என்னன்னா இங்க இருக்கு பாரு, இத வச்சு இத வச்சு
வினிதே அது கம்ப்ளீட் பேசமா இருக்கு. நாலு பேத்துக்குமே மூளை இல்ல. வீடியோவே தெரிஞ்சு வச்சு. ஏய் சொல்லி அங்கேயே ஓபன் பண்ற ஈரி ஓபன் பண்ணலாம். இந்த பின் ஏதாவது கல் விழுந்துருக்கு ஏய் முருகாத அவங்க ஏறி போறோம். குழந்தை வாயில் போட்டு எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு பாக்க. கம்பு வருது. இது டென்ட். ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச் தான். ஃபிக்ஸ் பண்ணல. இது டெக்னிக்கலா டென்ட். டென்ட் பண்ணி அதுல உட்காரதா? பாப்பா கலவா இருக்கு. விளையாடுறதுக்கு நினைக்கிறேன். டென்ட் போட்டு விட்டு அதுல உட்கார வச்சிரணும் நினைக்கிறேன். அது உட்காருவாங்க அவன் டென்ட்டையே விரிச்சு மேய்ச்சிருவாங்க எட்ட குட்டி. இந்த டென்ட் எல்லாம் அவருக்கு கை கூசி நம்மளே டென்ட்ல உட்கார வச்சிருவா. அப்படியே டென்ட் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு மக்களே. அது வந்து இப்ப மூளையே எங்கனால வேலை செய்ய முடியும். மூளை இப்ப வேலை செய்யாது. சாப்பாட்டுல இருக்கு. இப்ப மூளை சாப்பாட்டுல சாப்பாட்டுல இருக்கு. சாப்பிடுறது மூளை வேலை. பவி டான்ஸ் சொல்லுங்க. பவி அப்பா நன்றி பவி. அழகா பண்ணலாம். டென்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம் பவி. பவி தேங்க்ஸ். அடுத்தது வந்து dress. யாருக்கு தெரியும்? இது வந்து எங்க அத்தை மாமா கொடுத்தது. ட்ரெஸ் எடுத்துருக்காங்க பட்டு பாவாடை. அவளுக்கு வந்து நாங்க இதுல வரைக்கும் பேண்ட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா அது கேர்ள் பேபி. ஆனா எல்லாருமே வீடியோல கேக்குறீங்க அது கேர்ளா பாயான்னு. உங்க பாய் நேம் சொல்லுங்க. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க பாய்ன்னு. பாய் நேம் என்னன்னு சொல்றீங்க. ஆனா கேர்ள் பேபி. அத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் எங்க அத்தை மாமா வந்து பட்டு பாவாடை எடுத்துருக்காங்க. ரமேஷ் சித்தி தமிழ். பட்டு பாவாடை அதுக்கு இதா வந்து வளையல். வளையல் போடவே இல்லைங்க. அதனால வந்து ஹோம்லி கேர்ளா இருக்குன்னு சொல்லி எங்க அத்தை வந்து இது எடுத்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அத்தா மாமா. யார் ரமேஷ்? இது யாரு? பேபி. வெயிட் டிவி பிரணவா. நேட்டு பாருங்க. பிரணவ் யாரு? நேட்டு பாருங்க. புது நீ வாங்குனது நீ. இந்த தம்பி நினைக்கிறேன். White shirt போடுறதா? ஒயிட் ஷர்ட் போடுறது நினைக்கிறேன். அதான் அது வருவாங்க. கேமரா சார். உங்க சொந்தக்காரர் எங்க சொந்தக்காரங்க தான். கிரியோட இன்னொருத்தவங்க அந்த பெரியம்மா எங்க பெரியம்மா. கட்டம் போட்டு இன்னும் நாலு போனோம். இது என்னதுடா? எனக்கு தெரியல. நீங்களும் சொன்னீங்க கண்ணே கண்ணே. இது என்னதுப்பா இது? என்னது எனக்கு தெரியல. என்ன இதுனே தெரியல. யாராவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணணும் எனக்கு. அப்படியா? இது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்க அப்புறமா இது யூடியூப்ல எங்க குடும்பத்துக்கே செஞ்சாங்க. நாங்க அப்புறமா யூடியூப்ல பாத்துறோம். Thank you பெரியம்மா. இது அழுத்தி போடுறேன். இது யாரு? கவர சூப்பர் பேஸ். டேய் அவ எடுக்க முடியாது திரும்பி. இது யாரு? ஹனிஷா. ரம்யா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது. ஹனிஷா. அனிஷ் நான் குமார் கொஞ்சம் இருக்காங்க. இங்கிலீஷ்ல தரேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த gift வந்து கீழ் வீட்டுக்கு வாங்கி கொடுத்தது. அவருக்கு ஒரு பாப்பா இருக்கு. அடுத்த மாசம் நாங்களும் அடுத்த வருஷம் இதே மாதிரி நாங்களும் அவங்க gift பண்றோம். ஆள் ஆயிரத்துல எது சிசி அமேசிங். சீக்கிரம் தெரியுங்க. ஆர்வம் வருது. ஆர்வம் வரும். நான் வந்து பேட்ல நிக்கல வரேன். இப்ப பிளான் பண்ணி பிளாட்டினம் அண்ணா வந்து பிளாட்டினம் gift பண்ணிருக்காரு. அது அப்புறம் காட்டுறேன். அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதனால வந்து அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா இந்த போடுப்பா. அந்த போட்டோ மாத்த முடியாது. அண்ணா கிட்ட கரெக்ட் பண்ணதே அண்ணாவுடைய ஃப்ரெண்டு தமிழ் செல்வன் தான் கரெக்ட் பண்ணுது. தமிழ் செல்வன் அழகான கியூட்டா இருக்கு பவுபு. எங்க பாப்பாக்கு வந்து டாக் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் இதா வந்து டாக் பிடிக்கிறதுனால டாக் ரொம்ப தான் இருக்குங்க. அப்படியே இருக்குமா கரெக்டா எல்லாம் போகுது. அதே மாதிரி இன்னும் கழிச்சு கொடுத்துருக்காங்க. டாக் வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். பெல்லோட தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா நாளைக்கே இது வாயில போட்டு மூணாவது தூக்கிவா அதனால தூக்கி வீசி போவேன். தேங்க் யூ அனிஷ். தேங்க் யூ அனிஷ் அண்ணா. உள்ள போடுங்க. என்னங்க அழுக்காக தான் போகுது. ஒயிட் கலர் போடு. சரி அதுக்கு போட்டு அதுக்கான ரம்யா இந்த கலர் வீட்டுக்காரர் வந்து இதே மாதிரி தான் வச்சிருப்பாரு பாருங்க. அதான் அதுக்கான ரம்யா கலர் ஆயிடும். விளையாடுறது தான் வாங்குது. சின்ன குழந்தை விளையாடுறது கூட வர மாட்டீங்களா? கொஞ்சம் பார்த்தா நீங்க பாருங்க. அங்க நான் சொல்ல படத்துல காமிச்சேன். ஏன் நம்ம ரோமோட பக்கமா இருக்குவாங்க. யார் சொன்னது? இது வந்து தங்கச்சி பிரியங்கா. எங்க சீனியர் அவளும் பட்டு பாவாடை தான் எடுத்துட்டு வந்திருக்கா. இது பாருங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்லிருப்பாங்க பக்கத்துல பட்டு பாவாடையே எடுக்கிறதுல அதனால அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பட்டு பாவாடையே எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா இருக்கு பிரியங்கா. தேங்க்யூ. பட் கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நீ வந்து பெஸ்டா செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு பிரி. தேங்க்யூ. பச்சை கலர் சீனி சார்.
க்ளோஸ் பண்ற ஒரு ஆள் வந்து அடுத்தது வந்து ஜேஜே ராகவன். இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க ட்ரெஸ் அப்படிதான். கியூட்டா இருக்கு ஜம்ப் சூட் மாதிரி பத்து வந்து பட் வந்து என்னோட பாப்பா வந்து அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்திங்கனால ஹைட் ஆயிடுவா ஜம்ப் ஷூட் இதுவும் நல்லா